எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஹாப்பி ராஜ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரா எடுத்திருக்காங்கன்னா, மரியா இளஞ்செழியன் அப்படின்ற ஒரு டைரக்டர் படத்தை எடுத்து சும்மா மாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, யார் ஹீரோவா நடிச்சிருக்காங்கன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு லவ் 18+னா தலைவன் பிச்சு உதறதுக்கே ரெடியா வராரு. சரி, படத்துல கதையை பார்க்கலாமா? இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட வேலையே வந்து பாக்குற பொண்ணுங்களுக்கு பூரா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி செருப்படி வாங்கினேங்கிறாரு. அதுல வந்து ஒரு பொண்ணு இவன் சொன்ன லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணிடுது. ஆனா வந்து அவ என்ன ஒரு கண்டிஷன் சொல்றான்னா, நான் ஏற்கனவே எனக்கு முன்னாடி எல்லாம் நடந்துருச்சு. நான் ஒருத்தர லவ் பண்ணேன் அப்படின்றான். இவன் வந்து தல தெறிச்சு நம்ம ஹீரோ வந்து ஓடுறாரு நம்ம ஹாப்பி ராஜ். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒர்க் பண்றதாவது ஒரு பொண்ணு வந்து மாடர்னா இருக்கிற பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது, இவர பத்தி எதுவுமே சொல்லாத நான் நல்லவன்ற மாரி நடிச்சுக்கிட்டு அந்த பொண்ண கரெக்ட் பண்ணிடுறாரு. லவ்வும் பண்ணி ரொம்ப ஜாலியாவும் போறாங்க. நமக்கு ஜாலியா போனாதான் படம் பிடிக்காதே. கொஞ்சம் டென்ஷன் ஆகணுன்றதுக்காக அவங்க அப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் பாருங்க அப்பாஸ். அவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறான். உங்க ஃபேமிலிய கூட்டிட்டு வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு. இவரு தலைவர் வந்து ஏற்கனவே பல இடத்துல பிளே பாயா இருந்துட்டு, இப்ப வந்து நான் நல்லவன்ற மாரி ஒரு நாடகத்த போடுறாங்க. அதெல்லாம் எடுபடி ஆகல. ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க குடும்பம் வாய திறந்தா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலியாட்ட இது செட் ஆகாதுன்னு சொல்லி நினைச்சுட்டு, அவன் அமெரிக்க ரிட்டர்னு. இவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இது ஆகாது. அதுவும் இல்லாத நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவரு. சொல்லவே வேணாம். அதுக்கேத்த மாரி படத்த மூவ் பண்றாங்க. எந்த இடத்துலயுமே லேகாவே இல்ல. ஹீரோவுக்கு ஒரே கான்செப்ட். பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கணும். அதுவும் சூப்பரா இருக்கணும். அதை எதிர்பார்த்தே போறாரு. நெறைய ஏமாற்றத்துக்கு பிறகு உண்மையான ஒரு லவ் வருது. அதை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய படம் தான் ஹாப்பி ராஜ். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லணும். ஃபேமிலி சென்டிமெண்ட்டா இருக்கட்டும், ஒரு லவ் ப்ரொபோசலா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், கானா சாங் இவரும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கலந்து அப்படியே படத்தையும் மாஸ் பண்ணியிருக்காரு. உண்மையா சொல்லப்போனா படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. ஒரு ஹாட் ஸ்பாட், லவ் டுடேக்கு அடுத்தது அதனுடைய வரிசையில இந்த ஹாப்பி ராஜ் படம் வருது. இந்த வருஷத்துல ஒரு பெஸ்ட் படமே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு கம்பேக். உண்மையா சொல்றேன், இந்த படம் நல்லா இருக்குதுங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.